வணக்கம். பெண்களுக்கு ஹார்மோன்களின் அளவு அதிகமாக சுரந்தால் அவர்களின் உடம்பில் ஏற்படும் மாற்றங்கள் என்னவென்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆண் மற்றும் பெண் ஆகிய இரு பாலினத்தவர்களின் உடம்பில் சுரக்கும் ஹார்மோன்களில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும். டெஸ்டோஸ்டிரோன் என்ற ஹார்மோன் ஆண்களில் மட்டும்தான் சுரக்கிறது என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் பெண்களின் கருப்பையானது ஈஸ்ட்ரோஜன் மற்றும் டெஸ்டோஸ்டிரோன் எனும் இரு ஹார்மோன்களின் டெஸ்டோஸ்டிரோன் குறைவான அளவிலும் ஈஸ்ட்ரோஜன் அதிகமான அளவில் சுரக்கிறது. சில பெண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்களின் அளவு அதிகமாக சுரந்தால் அவர்களின் உடம்பில் ஏற்படும் மாற்றங்கள் என்னவென்பதை இப்பொழுது பார்ப்போம். பெண்ணின் உடலில் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் அதிகமாக இருந்தால் பெண்களின் முகம், கன்னம், தாடை, மார்பு, முதுகு மற்றும் கால் போன்ற பகுதிகளில் உடல் உறுப்புகளின் முடி வளர்ச்சி அதிகமாகும். ஒரு பெண்ணின் முகத்தில் முகப்பருக்கள் அடிக்கடி அதிக தொல்லைகள் ஏற்பட்டால் அது அப்பெண்ணின் உடலில் ஆண் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் அதிக அளவு அதிகரித்துள்ளது என அர்த்தம். நமது உடலில் அதிக அளவு டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்கள் இருந்தால் திடீரென்று உடல் பருமனடைந்து சர்க்கரை அல்லது உப்பு உணவுகளின் மீது நாட்டம் அதிகரிக்க செய்யும். நமக்கு மாதந்தோறும் சீரான இடைவெளியில் மாதவிடாய் சுழற்சி நடைபெறாவிட்டால் அது அப்பெண்ணிற்கு PCOS என்னும் கோளாறுகள் மற்றும் டெஸ்டோஸ்டிரோன் அதிக அளவிலாக உள்ளது என்று அர்த்தம். தலைமுடியின் அடர்த்தி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே அதிக முடி உதிர்வுகள் இருந்தால் அது அவர்களின் உடலில் ஆண் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தி அதிகரித்துள்ளது என்று அர்த்தம். ஒரு பெண்ணின் உடலில் டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தி அதிகமாக இருந்தால் அட்ரினல் சுரப்பி அல்லது கருப்பையில் புதிய சதை வளர்ச்சியின் மூலம் ஏற்படும் கட்டியினால் பெண் குறியின் அளவு பெரியதாக இருக்கும். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.